சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா கடையோட முழுசா சொல்லுங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது உட்காரணும். அடுத்ததா அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வெர்சஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வா இன்னைக்கு நடந்துச்சு. காரணம் கிட்டத்தட்ட ஒரு மோதல் அவையில மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்கின சம்பவமா மாறுச்சு. என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சட்டமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன் கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் 2021 உட்காருங்க திமுகவோட முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் எழுந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து மின்வெட்டுகள் நிகழுது, ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போனதாக சொன்னீங்க, நிறைய எவிடன்ஸ் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்குகள், அதோட அடுத்த கட்ட பதில் என்ன? இதில் என்னென்ன உண்மைகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து மின்சார தட்டுப்பாடு நடந்து வந்துட்டு இருக்கு, ஊழியர்கள் பற்றாக்குறையும் இருக்கு, இதை பற்றின பதில் என்னன்னு சொல்லி கேட்கிறார். இதற்கு பதில் அளிக்கக்கூடிய நேரத்தில் சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், நீங்கள் முதல்ல போக்குவரத்து துறையில் இருந்தப்போ நிறைய ஊழியர்களை எடுத்தீங்க. 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அதாவது அதில் ஊழல் நடந்தது இன்டைரக்டா குத்தி காட்டுறாரு. அவர் ஈகோ ட்ரிகர் பண்றாரு, தெளிவா தெரியுது. நீங்க இந்த மாதிரி பல ஊழியர்கள் எடுத்திருக்கீங்க. நீங்க மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தப்பவே இதற்கான நடவடிக்கை எடுத்துக்கலாம். ஆனால் உடனடியாக நாங்கள் வந்த உடனே இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் சரிப்பட்டு வரும், இல்லை எந்த விதத்தில் இது நியாயமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இப்போ நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் எதுவுமே பண்ணாத மாதிரி நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு பதிலை சொல்றாரு. அதற்கு மீண்டும் கேள்வி எழுப்பிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. ஏன்னா அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுறப்போ 4 துறை மாறின அமைச்சர்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனால் திரும்ப விளக்கம் கொடுக்குறப்ப நான் 4 துறை மாறின அமைச்சர்னு சொல்ல, 4 முறை அந்த துறைக்கு அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க தான் சொல்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கிறப்ப அதையும் சுட்டி காட்டுறாரு. நாங்கள் உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு சரியான ஒரு பதிலே உங்ககிட்ட இல்லை. நாங்கள் எதை பற்றி பேசணுமோ நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் மின்சார தட்டுப்பாடு, ஒரு 2 நாள் மழை பெஞ்சதுன்னா கூட தொடர்ந்து சென்னை பகுதிகளில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படுது. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதற்கு பதில் அளிக்கிறதுக்கு மீண்டும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் எழுந்திருக்கப்போ சில வார்த்தைகளை பேசுறாரு. கரூர் கம்பெனி முன்னாள் எம்எல்ஏன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. இதை சொன்ன உடனே கரூர் கம்பெனி முன்னாள் எம்எல்ஏ, இன்னைக்கு கோவையோட எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை சொல்றதுக்காக எழுந்து நிற்கிறாரு. அதாவது இந்த வின்னர் படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலும் பிரசாந்தும் வரப்போ பிரசாந்த் ஓடி வருவார் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் திடீர்னு வடிவேல் குறுக்க பாஞ்சுதா வந்துட்டுன்னு சொல்லி அந்த கோலிகுண்டில் காலை வச்சது வழுக்கிட்டு போய் விடுவார். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டார். உண்மையிலே இதுதான் நடந்துச்சு. அவர் பேசுகிறப்போ சங்கி அமைச்சர் இல்லை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்னு ஒரு வார்த்தை, மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசினார். தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை தான், ஆனால் பேசி முடிச்சிட்டாரு. இதுக்கு உடனடியாக சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி நீங்கள் தேவையெல்லாம் பேசுனீங்கன்னா எங்களாலையும் பேச முடியும். 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்துருந்த எதிர்க்கட்சி தலைவர் 3 மணி நேரமாக பாத்ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி அவரும் சில வார்த்தைகளை மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம் 5 நிமிஷம் ஆகுமா பேசுறாரு. இதுக்கு அவை முழுக்க மிகப்பெரிய ஒரு சச்சரவுகளை உருவாக்குச்சு. திமுக எம்எல்ஏக்கள் கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இதுக்கு கிளம்புச்சு. இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறமா நீங்க பேசுனீங்கன்னா எங்களுக்கும் பேச தெரியும், நீங்க பேசுறத நாகரிகத்தோட பேசணும், நாங்களும் அந்த மாதிரி நாகரிகத்தோட பேசணும்னு சொல்லி இதுக்கான பிரச்சனையை முடிச்சாங்க டெம்பரரியா. அதுக்கு அடுத்தபடியா திமுக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்போ என்ன யார் யார் பாத்ரூம்ல இருக்காங்கிறத பாக்குறதுக்காக தான் நீங்க அமைச்சர்லாம் நியமிச்சு வச்சிருக்கீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாரு. அதுக்கு யாரும் அமைச்சரை நியமிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. சொன்னதே அதை பாக்குறதுக்காக நின்றுட்டு இருக்க திரு மாசு சார் அவர்கள் தான். அவர் பாத்ரூம் கூட போகாம எப்படி கூட்டு போவீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் கோத்து விட்டதே அவர் தான். உங்களோட பெருமையை உடைக்கிற மாதிரி சின்ன சின்ன வாண்டுங்களாம் பாத்ரூம்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்கிற அளவுக்கு மாத்தி விட்டது அண்ணன் மாசு அவர்கள் தான். ஸோ நீங்க அவரை கண்டிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ட்ரால்ஸ் அப்பார்ட் அண்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், சட்டசபையில் பேசக்கூடிய வார்த்தைகள் இது இல்லை. ஒருத்தர் சங்கி அமைச்சர்னு சொல்றது, இன்னொருத்தர் போயிட்டு அவர் அதுக்கு திரும்ப நீங்க இந்த பாத்ரூம்ல உட்காந்துருந்த எல்ஓபின்னு சொல்றது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள்.